Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து saree organization வீடியோ தான் பார்க்க போறோம். அந்த saree organizationக்காக நான் வந்து 3 types of bag இந்தியா அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். First type of bag எப்படி இருக்கும்னா ஒரு பக்கம் பிளாஸ்டிக் இருக்குங்க, இன்னொரு பக்கம் வந்து cloth இருக்கு. ஸோ இந்த பேக்ல என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு என்ன saree இருக்கு, என்ன ட்ரெஸ் இருக்குன்னு ரொம்ப ஈஸியாக தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸும் ஓகேயாக தான் இருக்குது, பட் வந்து டெப்த் அவ்வளோவா இல்லை. ஸோ உங்களால் ஒரு saree தான் வைக்க முடியும். இது வந்து இருக்கிறதுலே சீப்பஸ்ட் ஆப்ஷனு. ஸோ அந்த ப்ரைஸுக்கு எனக்கு வந்து இது ஒர்த்துன்னு தான் தோணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு சல்வார் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய பேக்காக வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே டெப்த் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இதில் ஒரு 3 சல்வார்ஸ் வச்சுக்கலாங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது இந்த டிரான்ஸ்பரண்ட் சைடில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ தட் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இதில் ஒரு 10 ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. இந்த லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா க்ளோத் பேக்ஸ்ங்க. அதாவது இது வந்து காட்டன். ஸோ பட்டு சாரீ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பட்டு சாரீ ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளோத்ஸ் பேக் இருந்தால் பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. ஸோ தட் வந்து அந்த பிளாஸ்டிக்கோ இல்லைனா வந்து அந்த சீப் மெட்டீரியல் இருக்கிற எதுவும் வந்து பட்டு சாரியில் ஸ்டிக் ஆகாது. அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் டெப்த்து கூட ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இன்ஃபேக்ட் 2 சாரீ கூட வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சாரீ வச்சுருக்கீங்கிறதும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டான காட்டனுங்க. ஸோ நம்ம பட்டு சாரீலாம் எதுவுமே ஆகாது. ஓகேங்க, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலோ இல்லைனா வந்து நீங்கள் ப்ரைடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான் என்னோடய பட்டு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலான சாரீ. இது வந்து என்னோடய முகூர்த்த பட்டு சாரீ. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கோல்டில் இருக்கும். ஸோ ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கிராண்டாக அமையும்ட்டு. இது வந்து ஆர்எம்கேவியில் வாங்கினது தான். கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஆயிடுச்சு வாங்கி. பட் ஸ்டில்லு வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாரியும் என்னோடய கல்யாண கலெக்ஷன்ஸில் தாங்க. இது வந்து என்கேஜ்மெண்ட் சாரீ. இது பார்த்திங்கன்னா பல்லு. இதோட மெயின் கலர் என்னென்னா ஒரு நல்ல பர்பிள் கலருங்க. ரொம்பவே அழகான ஒரு பர்பிள் கலரு. இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பு. இந்த ஷேப் இருக்கிற பட்டு சாரீ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் மை பெஸ்ட்டு கலெக்ஷன்னு சொல்லுவேன். இதோட ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இதுவுமே வந்து ஆர்எம்கேவியில் வாங்கினது தான். நம்ம பார்க்க போகிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட்டான சாரீ தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜோதிகாவோட கல்யாண சாரீ வந்து பிங்க் கலர் தான். ஸோ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஸோ என்னோடய தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் இந்த பிங்க் கலர் சாரீ சூஸ் பண்ணேன். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப படிஞ்ச மாதிரி இருக்கும், ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த சாரியும் நான் ஆர்எம்கேவியில் தான் எடுத்தேன். ஆக்சுவலி திருநெல்வேலி ஆர்எம்கேவியில் எடுத்ததுங்க. ஸோ இப்போவுமே இந்த கலர் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன் அவங்களோட கல்யாணத்துக்கு அந்த மாதிரி எடுக்கணும்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ ரொம்ப ரீசெண்டாக வாங்கின சாரீங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஷேடு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பழைய டிசைன்ஸ்லாம் திரும்பவும் ட்ரெண்ட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி கோடு கோடாக இருந்ததெல்லாம் நம்மளோட அம்மா காலத்து சாரீஸில் தான் இருக்கும். பட் ஆனால் இது இப்போ திரும்பவும் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸ்னேகா கூட நிறைய இதில் கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த சாரீ நான் ரீசெண்டாக வாங்கினதுனால இதோட ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இருக்குங்க. இது வந்து 12,000ன்னு வாங்கினோம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்ல பட்டாகவும் இருக்குது. ஸோ கட்டாயமாக இது ஒரு நல்ல சாய்ஸ் தான். வரமகாலட்சுமியில் வாங்கினேங்க. அடுத்த சாரியும் வரமகாலட்சுமியில் வாங்கினது தான். ஆனால் வாங்கி ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும். இதுவுமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான சாரீ தான், கட்டம் போட்ட சாரீ. ஆனால் இதில் ஒரு 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 குட் திங் என்னென்னா, இல்லைனா ஒரு ஹைலைட் என்னென்னா, இதோட பல்லு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் கலர். ஸோ ரெட் வித் இந்த இங்க் ப்ளூ கலர். இதுவுமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப படிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த சாரியோட காஸ்ட்டும் 10,000. இந்த சாரீ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் இந்த ஜரி எல்லாம் பியூர் ஜரி, அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இந்த சாரியும் நான் வரமகாலட்சுமியில் தாங்க வாங்கினேன். அடுத்து இந்த சாரியுமே வரமகாலட்சுமியில் வாங்கினது தான். இதுவும் வாங்கி ஒரு 5-6 இயர்ஸ் இருக்கும். இதுவுமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வயலட் கலர். ஸோ இதோட பல்லு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக ஒரு பிங்க் கலரில் வரும். ஸோ இந்த சாரீ கொஞ்சம்
காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கும். அரவுண்ட் 5000 6000 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. எனக்கு தெரில இப்போ இந்த மாதிரி saree வந்து இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்குமான்ட்டு. ஈஸியாக வந்து இப்போல்லாம் வந்து 8000 9000 சொல்கிறாங்க. இந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ வந்து என்கிட்ட இல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் வேணுங்கிறதுக்காகவே இந்த saree வாங்கினோம். இது வந்து பல்லுங்க. இது வந்து அந்த sarees அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் மொடமொடப்பாக தான் இருக்குது. பட் வந்து கட்டினா ரொம்ப லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த கலர் காம்பினேஷனும் ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் காம்பினேஷன் தான். நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்னோட 2வது சீமந்தத்துக்கு எடுத்த saree தாங்க. இதுவுமே வந்து ரொம்ப சாஃப்டான saree. எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலரில் எடுத்தது. ஸோ இந்த ட்ரீ டிசைன் வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது இல்லையா, ஸோ அதனால் அந்த ட்ரீ டிசைன் வச்சு வாங்கினது. இந்த saree வந்து போத்தீஸில் எடுத்தோங்க. எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு ப்ரைஸ் தெரியல. இந்த சாரியோட லுக்கும் இப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த கலர் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இந்த saree வந்து ரொம்ப ரீசெண்டாக எடுத்த சாரீங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் இந்தியா போனப்போ இது என் பொண்ணோட ஹாஃப் saree ஃபங்க்ஷனுக்காக நான் எடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வெந்தய கலர் வேணும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி கஷ்டப்பட்டு கிடச்சிது. ஸோ வெந்தய கலரில் பிங்க் கலர் காம்பினேஷன். ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக பிங்க் கலரில் இருக்கும். இந்த saree நான் எங்கே எடுத்தேன்னா முக்தாவில் எடுத்தேங்க. சென்னையில் வந்து இப்போ புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, டி நகரில் முக்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் மாதிரி ஒரு இன்டீரியர் வச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸு. ப்ரைஸும் எனக்கு ரீசனபிளாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெஃபர் பண்ணேன். அங்கே போய் அவங்களுக்கும் நல்ல கலெக்ஷன் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு நான் வாங்கின saree வந்துட்டு ஒரு எல்லோ கலர். என்கிட்ட வந்து பியூர் எல்லோ கலரில் saree இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான். இது வந்து நாங்கள் காஞ்சிபுரமில் வாங்கினோம். காஞ்சிபுரமில் பாபுஷா அப்படின்னு ஒரு கடை இருக்கு இல்லையா, அங்கே தான் வாங்கினோம். இது வந்து ஒரு பியூர் எல்லோ கலர் வித் பிங்க் கலர் பார்டர். நான் இதுக்கு முன்னாடி காட்டினது வந்து வெந்தய கலர், பட் இது வந்து பியூர் எல்லோ கலர். ஆக்சுவலி வந்து இது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து எல்லோ கலர் அவ்வளோ சூட் ஆகுமோ இல்லையோன்னு. பட் ஆனால் காஞ்சிபுரமில் இது ஒரு ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஸோ வந்து இது கட்டாயமாக எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். இந்த கலர் காம்பினேஷனும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து காஞ்சிபுரமில் வாங்கினது பாபுஷாலா. ஆக்சுவலாக எனக்கு ப்ரைஸ் ஞாபகம் இல்லை, வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக நான் காட்ட போகிற saree வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது. நான் எப்போவுமே காஞ்சிபுரம் சாரீலாம் வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ண மாட்டேன். பட் ஆனால் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினேன். பட் இது வந்து நாட் பேட். ஆக்சுவலி வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த saree வந்து ஆரஞ்ச் வித் க்ரீன் காம்பினேஷன். ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த ரெட் வித் க்ரீன் காம்பினேஷன் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஃபோட்டோவில் பார்க்குறப்போ ரெட்டு மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் நேரில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி குங்கும கலரு, பியூர் ரெட் இல்லை அப்படின்ட்டு. பட் ஆனால் கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆரஞ்ச் வித் க்ரீன். ஸோ நான் இது வரைக்கும் காட்டின சாரீஸ்லாம் நான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த காட்டன் பேக்கில் தான் நான் இப்போ ஆர்கனைஸ் பண்ண போகிறேங்க. பட்டு சாரீஸ் எஸ்பெஷலி ரொம்ப சேஃபாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் பேக்கில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாரியை வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடய ப்ளவுஸ் கூட அதுக்குள்ளேயே வச்சு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து அதை வந்து நம்ம இந்த சாரீ கவரில் வச்சிட வேண்டியதாங்க. வைக்கிறப்போ இந்த குஞ்சில் இருக்கிற எண்டு வந்து அந்த பக்கமாக வைங்க. ஸோ தட் நம்ம இங்கே ஜிப்பு ஓப்பன் பண்ணுறப்பெல்லாம் வந்து அந்த குஞ்சுலாம் வந்து ஸ்டக் ஆகாது. பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு saree கூட ஈஸியாக வைக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நான் வந்து 1 saree தான் வச்சுருக்கேன். இந்த கேப் மூலமாக நம்ம என்ன saree இருக்கணும் நமக்கு தெரியும். இந்த மாதிரி பட்டு சாரியை நம்ம saree ஆர்கனைசரில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சோன்னா அதில் தூசி விழுகாமல் இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஜரிகை கலரும் சேஞ்ச் ஆகாது. அவ்வளோதாங்க. இன்றைக்கி என்னோடய எல்லா பட்டு சாரியும் நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி என்னோடய ட்ராயரில் வச்சிட்டேன்.
இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோஸ் வேணும்னா கட்டாயமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.